Good evening, Harish. Good evening, teacher. ஓகே, எப்படி இருக்கிறீங்க? எப்படி சுகம்? Teacher. நல்ல சுகம். சாப்பிட்டீங்களா? என்ன சாப்பிட்டீங்க? Myself, soya sausage, catabolo. ரைட் ரைட், ஓகே ஓகே. எக்ஸாம் எப்படி Pepper. உங்களுக்கு? எப்படி? Easy, teacher. ஈஸியா? Oh, teacher. என்னென்ன கேள்வி வந்துச்சு ஞாபகம் இருக்கா பிள்ளைக்கு? என்னென்ன கேள்வி வந்ததுண்டு? Good ஆம், என்னென்ன கேள்வி வந்துச்சு? என்ன என்ன பாடத்துல மிஸ் சொல்லி தந்ததுல என்னென்ன கேள்வி உங்களுக்கு வந்தது? ஒழுங்குபடுத்தி என்னென்ன வந்தது? தாயலியும் செயலிக்கு பயணம் ஓடியது. போனீங்கல்ல என்னண்டு? என்ன என்ன மாதிரி கேள்வி வந்தது? என்ன பாடத்துல கேள்வி வந்ததுன்னு கேட்க மிஸ் படிப்பிச்ச எல்லாத்துலயும் வந்ததா? சொல் ஒட்டு சொல் ஒத்த சொல் வந்துச்சு. வேற இறைச்சொல் வந்துச்சு. ம் வேற என்ன நாங்க படிச்சதுல வந்தது? தாயலியும் செயலி தாயலையும் செயலியும், ரைட். தாயலி செயலியில என்ன வந்தது? என்ன கேள்வி வந்தது உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? என்ன வந்தது? என்ன கேள்வி வந்தது? அறிவுரைகள் என்ன வந்தது? கட்டுரை அறிவுரைகள் வந்தது. கட்டுரை வந்ததா? ஓ கட்டுரை கடிதம் ஓ வந்ததா? ஓ யாருக்கு கடிதம் வந்தது? கடிதம் யாருக்கு எழுத சொல்லி வந்தது? இல்ல கடிதம் இல்ல. கடிதம் வரல. கட்டுரை என்ன வந்தது? சுப்பிரமணியம் பாரதியார். ம் அவரை பற்றி எழுத வந்துச்சா? ஓ ரைட் ரைட். சரி, அப்ப நாங்க மூன்றாவது பாடத்துக்கு போமா? ஓ ரைட், ஓகே. மூன்றாவது பாடத்துல ஒரு வீடியோ கிளிப் ஒன்று வச்சிருக்கிறோம் மிஸ், அதோடு சேர்ந்து படிப்போம். சரியா? மூன்றாவது பாடம் என்ன பாடம்? ஏமாந்தார் ஏமாந்த நாய். நாய், ரைட். ஓகேயா? தெரியுதா? ஏமாந்த நாய், ரைட். ஓகே, இது உங்களுக்கு மூன்றாம் அலகுல இருக்கு. நான் மூன்றாம் அலகு, உங்களோட மூன்றாம் அலகு தான் ஏமாந்த நாய். ரைட், ஏமாந்த நாய். வாசிங்க பாப்போம். ஓர் ஊரில் ஒரு உணவகம் இருந்தது. அங்கே சமையல்காரன் வடை சுட்டுக் கொண்டிருந்தான். காகம் ம், ஒன்று எண்ணெயில் காத்திருந்தது. ம், சமையல்காரன் விறகு ஏற்பதற்கு கீழே குனிந்ததும் காகம் வடையை கொட்டிக் கொண்டு பறந்தது. இதை ம். கண்ட முதலாளி சமையல்காரனை ஏசினார். இதே நேரம் ஒரு ஓ- இதே இதை நே- கண் கண்ட சமயங்களை ஏசினார். இந்த நேரம் ஒரு பயம் திடீரென்றால் பிடித்து அடி அடித்திருப்பார். ஆனால் காகத்தை ஒன்றும் செய்ய முடியவில்லை. காகத்தை ஒண்ணும் செய்ய முடியவில்லை. ரைட், என்ன கதை சொல்லுங்க பாப்போம். என்ன ஒரு கதை? சமையல்காரன் ஒரு ஊரில் ஏமாந்தார். ஏமாந்த நாய், ஓகே. ஒரு ஊரில ஒரு காகம் ஒன்று இருந்துச்சா? ரைட். சாரி, ஒரு ஊரில ஒரு உணவகம் ஒன்று இருந்துச்சா? என்ன உணவகம் ஒன்று இருந்துச்சா? அதுல ஒரு சமையல்காரர் இருந்தார். இதுல யார் சமையல்காரர்? இந்த ரெண்டு பேர்ல யார் சமையல்காரர்? யாரை பார்க்க சமையல்காரர் மாதிரி இருக்கு?
இவர் தான் சமையல்காரன், அந்த தலைப்பாட்டி இருக்க இவர் தான் சமையல்காரன். சரியா? ஆ அப்ப அந்த சமையல்காரன் வடை சுட்டு கொண்டிருந்தார். என்ன சுட்டு கொண்டிருந்தார்? வலையை சுட்டுக் கொண்டிருந்தார். வடை சுட்டு கொண்டிருந்தார். அப்ப வடை சுட்டிக்குள்ள சட்டி மேல இருக்கும், பிறகு கீழே வச்சிருந்திருக்கு. அப்ப சமயக்காரன் விறகு எடுப்பதற்கு கீழே குனிந்ததும் காகம் வடையை கொத்தி கொண்டு பறந்தது. என்ன செஞ்சிட்டுதான்? சமையல்காரன் விறகு எடுக்கிறதுக்கு கீழே குனிந்து விறகு எடுக்கல, காகம் என்ன செஞ்சிட்டுதான்? வடைய வலையை கொத்தி சென்றது. கொத்தி கொண்டு போயிட்டுதான். அதை கண்ட முதலாளி சமையல்காரனை ஏசினார். முதலாளி என்ன சொன்னாராம் சமையல்காரனை பார்த்து? ஏசினார். ஏசினார். ஏசினார்டா பேசினார். கடும் கோபத்துல பேசினாராம். என்னது? இதே நேரம் ஒரு பையன் திருடி இருந்தால் பிடித்து அடித்திருப்பார். என்னவா? காகம் தான் திருடிட்டு போயிட்டுது. இதுவே யாராச்சும் ஒரு பொடிய வந்து திருடி இருந்தா அடிச்சிருப்பார். ஆனால் காகத்தை என்ன செய்ய முடியல? ஒன்றும் செய்ய முடியலே. காகம் பறந்து போயிட்டுது. ஓகே, வாசிங்க பாப்போம். வடையுடன் பறந்து சென்ற காகம் தன் இனத்தவரை கூப்பிட்டு விருந்து போட எண்ணியது. அந்த வேளை நாய் ஒன்று அந்த வழியே வந்தது. மரத்தை அண்ணாந்து பார்த்தது. வாயில் நீர் சொட்டவே காகத்தை ஏமாற்றி வடை பறிக்க எண்ணம் கொண்டது. எண்ணத்தின் வெளிப்பாடாய் காக்கா, நீ அழகான எண்ணத்தின் வெளிப்பாடாய், எண்ணத்தின் வெளிப்பாடாய் காக்காய், நீ அழகான காக்கா, குயில் குஞ்சை கூட அரை காத்து கூட சொல்லி கொடுப்பாயாம். ஒரு பாட்டு பாடு என நயமாக கேட்டது. உடனே காக்கா வடையை தன் கால் நகலங்களிடையே வைத்து பிடித்து கொண்டு, ஏன் பாட்டி ஒருத்தி நரியிடம் ஏமாந்த கதையை நான் அறிவேன். அதுபோல எங்களை தொடர்ந்தும் ஏமாற்றலாம் என்று எங்களை தொடர்ந்து ஏமாற்றலாம் என்று எண்ணி விடாதீர்கள். என்ன சொல்லுது காகம்? அப்ப என்ன செய்யுது காகம்? வடியத்துக்கு பறந்து போனதுதானே ஹரீஷ்? பறந்து போய் அது என்ன செஞ்சிச்சாம்? ஒரு மரத்துக்கு மேல இருந்துச்சா. ஒரு மரத்துக்கு மேல இருக்க அந்த வழியால யார் வாரது? அந்த வழியால யார் வந்தது? நாய். நாய். அந்த நாய் வந்து மேல பாக்குறாரு. நீ பாருங்க, மரத்துக்கு மேல காகம் நிக்குது, இங்க நாய்க்குள்ள நிக்கிறாரு. அப்ப இவர் மேல பார்த்தாராம், காகம் வடைய வச்சுன்னு இருக்குது. அப்ப இவருக்கு வடை மேல ஆசை வந்துட்டு. யாருக்கு? நாய்க்கு. நாய்க்கு பாசம் வந்துட்டு வடை சாப்பிடணும். அப்ப இந்த நாய் என்ன சொல்றாருண்டா, காக்கா நீ அழகான காக்கா, குயில் குஞ்சை கூட அடை காத்து குரல் சொல்லி கொடுப்பாயா? ஒரு பாட்டு பாடு என நயமாக கேட்டது. எப்படி கேட்டுச்சா? வஞ்சகத்துல கேக்குது. எப்படி? எனக்கு ஒரு பாட்டு பாடி காட்டு, நீ வந்து குயில் குஞ்சலையெல்லாம் வளர்த்து அதுகளுக்கு பாட சொல்லி கொடுக்குற நீயாமே, அப்போ ஒரு பாடி காட்டு அப்படின்னு சொல்லி சொல்லுது. அப்ப உடனே காக்கா என்ன செஞ்சிச்சு கரீஷ்? காக்கா என்ன செஞ்சிச்சு? பிடித்து கொண்டு காக்கா என்ன செஞ்சது? இந்த பாருங்க, காக்கா வடைய தன் கால்களுக்கு வைத்து பிடித்து கொண்டு, என் பாட்டி என் பாட்டி என்றா என் பாட்டி என்றா காகத்துக்கு பாட்டி யாரு? நாங்க ஏற்கனவே பாட்டி வடை சுட்ட கதை இல்ல, ஒரு காகம் வடை தூக்கின்னு போக நரி வந்து கேட்க அது பாட்டு பாடிட வடை
வாயில இருந்த வடை கீழே விழுந்தோன்னு யார் எடுத்துட்டு ஓடினது? நரி எடுத்துன்னு ஓடிச்சு. அப்ப அந்த காகம் சொல்லுது, என்னுடைய பாட்டி ஒரு ஆள் நரியிடம் ஏமாந்த கதை எனக்கு தெரியும். எங்களை தொடர்ந்து நீ ஏமாத்தலாமண்டு நினைக்காதுன்னு சொல்லி அடிச்சு கலைச்சு விட்டுட்டான். சொல்லி கலைச்சு விட்டுட்டான். ரைட், அடுத்தது. நான் பாடத்தான் போகின்றேன், ஆனால் உனக்காக அல்ல. எம் இனத்தவர்கள் எல்லோரையும் அழைத்து பகிர்ந்து உண்பதற்காக. உன்னைப் போல உன் இனத்தவரையை வெறுக்கின்ற சாடிய நாங்கள் அல்ல. நீயோ இந்த வடை உனக்கு கிடைத்திருந்தா நீயே சாப்பிடுவாய். இன்னொரு நாய் வந்தால் இந்த வடையை விட்டு விட்டு உன் சகோதரையே கடிப்பாய். உண்மைப்பாக வெட்கமாயிருக்கிறது என்று சொல்லிக் கொண்டு நாயின் மேல் எச்சம் போட்டது. காகம் ஏன் இனத்தவரை எச்சம் போட்டது. எஸ். காகம் தன் இனத்தை கூப்பிடவே ஏமாந்த நாய் தலை குனிந்தபடி ஓடியது. இப்ப என்ன நடக்குது? அப்ப காகம் சொல்லுது, ஓகே நான் பாட்டு பாடுறேன். நான் பாட்டு பாடுறது யாருக்கு? நீ கேட்டதுக்காண்டி நான் பாடல. நான் பாட்டு பாட போறேன் யார கூப்பிடுறதுக்கு? என்னுடைய இனமுள்ள இருக்க காக்காக்களை நான் கூப்பிட்டு அவளோட சேர்ந்துதான் இந்த வடையை சாப்பிட போறேன். நான் உன்ன மாதிரி இல்ல. இப்போ நாய்க்கு ஒரு சாமான் கொடுத்தீங்கன்னா ஹரேஷ், நாய் என்ன செய்யும்? இன்னொரு நாய் சாப்பாடு ஒரு நாய் சாப்பாடு வச்சிருக்கு சரியா? இன்னொரு நாய் அந்த வழியால போகுது. என்ன செய்யும்? நாய் என்ன செய்யும்? சாப்பாடு வச்சிருக்கிற நாய் உரிமை காட்டும். என்ன கிட்ட வராதுன்னு சொல்லி உரிமை காட்டும். தங்கட இன்னத்தோட சேராது. என்ன சாப்பாட்டு விஷயத்துல சேர மாட்டினா ஏன்னா. ஆனா காகம் அப்படியா? இல்ல. காக்காக்கு ஒரு சாப்பாடு கிடைச்சா உடனே அது பாட்டு பாடி எல்லாரையும் கூப்பிடும். காக்கான்னு சொல்லி கூப்பிட்டு எல்லாரோடையும் சேர்ந்துதான் சாப்பிடும். என்ன அப்ப காக்கா சொல்லுது, நாங்க உன்ன போல இல்ல. எங்களுக்கு ஒரு உணவு கிடைச்சா நாங்க எங்களோட சகோதரி எல்லாரையும் கூப்பிட்டு தான் சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு கோவத்துல என்ன செஞ்சிட்டுது? எச்சம் போட்டது. எச்சம் போட்டதுன்னா காக்கா எச்சம் போட்டுட்டுது அவருக்கு மேல. ரைட். காகம் தன் இனத்தை கூப்பிடவே ஏமாந்த நாய் தலை குனிந்தபடி ஓடிட்டு. என்னமா காகம் கூப்பிட்டோன்னு காகம் எல்லாரையும் கூப்பிட்டு சாப்பாடு கொடுக்க வெக்கத்துல அந்த நாய் ஓடிட்டுதான். ரைட். இப்ப பார்க்க போறோம் கதையினூடான படிப்பினைகள். இந்த கதையிலிருந்து என்ன எங்களுக்கு கிடைக்குது? என்னத்தை நாங்க அறிஞ்சு கொள்ளுறோம்? முதலாவது, நாயிட்ட இருந்து என்னென்ன விஷயங்களை நாங்க கற்றுக்கொள்ளலாம்? பிறர் பொருளுக்கு ஆசைப்படக்கூடாது. இதுல என்னது? ஏன் ஆசைப்படக்கூடாதுன்னு சொல்லி இருக்கு? நான் என்ன செஞ்சது? காகத்தின் வடைய பறிக்கிறதுக்கு திட்டம் போட்டது. என்ன காகத்துக்கு பொய் சொல்லி நீ பாட்டு பாடுவான்னு சொல்லி பொய் சொல்லி வடைய புடுங்கிறதுக்கு பார்த்தது. அப்ப பிறர் பொருள்ல நாங்க ஆசைப்பட கூடாது. ரெண்டாவது, ஏமாற்றி வாழ நினைக்க கூடாது. ஏமாற்றி வாழ நினைக்க கூடாது. நான் யாரையுமே நாங்க ஏமாற்றக்கூடாது. நான் என்ன செய்தது? நான் எப்படி ஏமாற்றினது காக்காவ? பாட்டு பாடுன்னு சொல்லி ஏமாத்தினது. பாட்டு பாடினா வாயில இருக்கிற வடை கீழே விழுந்துடும். அப்ப தான் எடுத்து ஓடிடலாம்னு தான் நினைச்சது. ஆனா அப்படி ஏமாற்றி வாழலாமா? நோ, ஏமாற்றக்கூடாது. மூன்றாவது, இனத்துடன் சண்டை போடக்கூடாது. ரைட். இப்ப நாங்க தான் சண்டை பிடிக்கிறோம்னு பார்த்தா மிருகங்களும் சண்டை பிடிக்குது. நாயும் சாப்பாட்டுக்கு சண்டை பிடிக்கும். சிங்கமும் சாப்பாட்டுக்கு சண்டை பிடிக்கும். ஆனா மனுஷரும் நாங்க சண்டை பிடிக்கிறோமே. நான் ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை பிடிக்கிறோம். நாங்க சண்டை பிடிக்கலாமா? மனுஷருக்குள்ள மனுஷர் இல்லைன்னா. ரைட். அடுத்து, காகம் கற்று தருபவை. காகத்திட பண்புகள் இல்லாட்டி காகத்தின் மூலம் நாங்க பெற்றுக்கொள்ளுகிற நன்மைகள் என்ன? பொறுமையுடன் காத்திருந்து வெற்றி பெற வேண்டும். எப்படி காகம் பொறுமையா இருந்துச்சு? காகம் உடனுமே ஓ ரைட் பெருமையில எனக்கு பாட தெரியுமா பாடி இருந்தா என்ன நடந்திருக்கும்?
ஹரீஷ் காகம் ஆ நாய் பாட சொன்ன நேரம் எப்படி இந்த பொறுமையா இருந்துச்சு காகம்? ஆ, நாய் வந்து பாட சொல்லிக்க அது பாடையில என்ன உடனே பாடி ஓ இருந்தா என்ன பாடவில்லை. நடந்திருக்கு? என்ன நடந்திருக்கு? உடனே வாயில வச்சுக்கொண்டே பாடி இருந்தா என்ன நடந்திருக்கும்? ஆ, பயந்து உணவன் என்ன நடந்திருக்கும்? வாயில வடைய வச்சுக்கொண்டு பயந்த காகம் பாடி இருந்தா என்ன நடந்திருக்கும்? ஆ, என்ன நடந்திருக்கும்? ஆ, வட கீழே விழுந்திருக்கும். வடக்கு வடக்கு வேண்டுக்கும். வட கீழே விழுந்திருக்கும். கீழே விழுந்ததும் யார் எடுத்துட்டு போயிருப்பா? நாய் எடுத்துட்டு போயிருக்குமே என்ன? நாய். ஓ அப்ப அப்ப காகம் வந்து பொறுமையா இருந்து யோசிச்சு செஞ்சதுனால அது என்ன செஞ்சிச்சு? வெற்றி பெற்றது என்ன? என்ன? So, அப்ப நாங்களும் என்ன செய்யணும்? பொறுமையா இருக்க பழக வேணும் என்ன? ரைட். ரெண்டாவது பகிர்ந்து உண்ண வேண்டும். காகத்திட்ட மட்டும்தான் இந்த ஒரு பண்பு இருக்கு, பகிர்ந்து உண்ணுற பழக்கம். மற்ற விலங்குகள்கிட்ட பெருசா இல்ல. காகத்திட்ட மட்டும்தான் பகிர்ந்து உண்ணுற பழக்கம் இருக்கு. அடுத்தது அந்த அதீத புகழ்ச்சிக்கு பலியாக கூடாது. அப்படின்னு சொன்னா பெருமைப்படக்கூடாது. நாங்க எந்த ஒரு விஷயத்துக்கும் பெருமைப்படக்கூடாது. ஏதாவது ஒரு தாளந்து எங்களுக்கு இருக்கண்டா, ஏதாவது திறமை எங்களுக்கு இருக்கண்டா அதை நினைச்சு நாங்க பெருமைப்படக்கூடாது என்ன? காகம் வந்து பெருமையில ரைட் நாய் சொல்லிட்டு பாட சொல்லி கேக்குது சொல்லி பாடி இருந்தா என்ன நடந்திருக்கும்? வட போயிருக்கும். வடைய நாய் தூக்கிட்டு போயிருக்கும். ரைட். அடுத்தது எம்மை ஏமாற்ற நினைப்பவர்களை தலை குனிய செய்ய வேண்டும். ரைட். எங்களை யாராச்சும் ஏமாத்த நினைப்பாங்களா இருந்தா பொறுமையா இருந்து அந்த விஷயங்களை கையாண்டு நாங்க தலை நிமிந்து நடக்க வேணும். அவங்கள தலை குனிய வைக்கிற ஒரு நிலைமையில நாங்க இருக்க வேணும். ரைட். அடுத்தது சமயக்காரன் இருந்து என்ன கற்றுக்கொள்ளலாம்? இருப்பவை. நாம் செய்ய வேலை பொறுப்பும் கவனம் தேவை. எப்பவுமே நாங்க செய்யற வேலையில கவனமா இருக்கணுமே. இவர் கவனம் இல்லாம இருந்ததுனாலதான் காகம் படைய தூக்கிட்டு ஓடிச்சுது. ஆ, என்ன? ரைட். அடுத்து முதலாளிடம் இருந்து இருந்து கற்பவை. ஓ, என்னது? தொழில் மீது அக்கறை. முதலாளிக்கு வந்து எதையுமே தங்களோட தொழில எதையுமே தன் இழந்துடக்கூடாதுன்னு நினைக்கக்கூடிய ஒரு ஆள். ரைட். இப்ப வந்து கேள்வி விடையா இருக்கு. ஹரீஷ் இது வந்து இப்ப கேள்வி விடையா இருக்கு. அப்ப நாங்க மூன்றாம் பாடத்துக்குரிய கேள்வி விடையல் செய்ய போறோம். ரைட்டா? அப்ப ஓகே. எழுதி கொள்ளுங்க பாப்போம். வீடியோவோடய நாங்க கேள்வி விடைக்குள்ள போவோம். மூன்றாம் பாடம் அலகு 3 போடுங்க. காப்பி எடுங்க. அலகு 3 தமிழ் கோப்பில அலகு 3. டேட்டா போடுங்க. மே 1 என்ன? ஓ அலகு 3 அலகு 3 போட்டுட்டு கேள்வி எழுதுங்க. முதலாவது ரைட். முதலாவது கேள்வி அலகு 3 முதலாவது கேள்வி என்னது? முதலாவது கேள்வி வாசிங்க. காகம் படையை தூக்கி சென்று அமர்ந்த மரம். எந்த மரம்? வேப்பம் மரம். ரைட். மரம். கேள்வி எழுதிட்டு விடைய மட்டும் எழுதுங்க. விடைய மட்டும் மிஸ் காட்டுறது. கேள்வி என்னலாமா? எஸ், கேள்வியை எழுதி விடைய மட்டும் தான். கூட போடலாமா? இல்ல இல்ல ஹெட்டிங் போட தேவையில்ல.
முதலாவதுக்கு வினாவிடை விடைதானே நீங்க எழுத போறீங்க. வினாவிடை மாதிரி போவா. முதலாவதுன்னு போட்டு கேள்வி எழுதிச்சு விடைய மட்டும் எழுதுங்க. காகம் வடையை தூக்கி சென்று அமர்ந்த மரம் வேப்ப மரம். சரி டீச்சர். ரைட். ரெண்டாவது கேள்வி கேள்வி எழுதிட்டீங்க, விடையும் எழுதிட்டீங்க. ரைட். ரெண்டாவது கேள்வி. வடையை பறிக்க திட்டம் போட்ட மிருகம். வடையை பறிக்க திட்டம் போட்ட மிருகம் எது? காகம். வடையை பறிக்க திட்டம் போட்ட மிருகம். வடைய பறிக்கிறதுக்கு யார் இப்ப வடை வச்சிருக்கிறது? யார்கிட்ட வடை இருந்தது? யார் வடை வச்சிருந்தது? காக்கா. காகம். ரைட். அப்ப யார் பறிக்க நினைச்சது? பறிக்க திட்டம் போட்டது யாரு? நாய். நாய். ரைட். வடையை பறிக்க திட்டம் போட்ட மிருகம் நாய். ஒரு பாட்டு பாடுவாயா? இங்கு பாட்டு என்பதன் ஒத்த சொல் பாட்டு என்று சொன்னா அதோட ஒத்த இசை. சொல் என்ன? இசை, இசை. வசை, உரை, ராகம். பாட்டுன்னு சொன்னா பாட்டு இசை. இசை. சரி டீச்சர். ரைட். அடுத்த கேள்வி. நாலாவது கேள்வி. ஹோட்டல் முதலாளி வந்தார். முதலாளி என்பதன் எதிர்ப்பதம். முதலாளி என்பதன் எதிர்ப்பதம் விவசாயியா, தொழிலாளியா, படிப்பாளியா, வேலையாளியா? யாரு? முதலாளி என்பதன் எதிர்ப்பதம் தொழிலாளி. சரி டீச்சர். அடுத்தது அஞ்சாவது கேள்வி.
நீ உன் சகோதரனையே கடிப்பாய். சகோதரன் என்பதன் எதிர்பார்ச்சொல் என்னது? விடைய சொல்லிட்டு சகோதரி. சகோதரி. வெரி குட். ஐடி எக்ஸாம் முடிஞ்சதா ஹரிஷ்? ஓ, என்ன ஈஸியா இருக்கும். ஈஸியா இருந்ததா? ஓ. Right. சரி டீச்சர். அடுத்த கேள்வி போவோம். ஈஸியான கேள்விகளா? ஓ. என் பாட்டி ஒருத்தி நரியிடம் ஏமாந்தாள். பாட்டி என்பதன் எதிர்பார்ச்சொல். பாட்டி பாட்டு. பாட்டன். டீச்சர். ரைட். சரி டீச்சர். ரைட். நெக்ஸ்ட். நாய் ஒன்று இங்கே ஓடி வந்தது. இங்கு வந்துள்ள பெயர்ச்சொல் என்னது? நாய். நாய். சரி டீச்சர். ஓகே, அடுத்தது. அடுத்த கேள்வி. தாய் நாய் தலை குனிந்து ஓடியது. இங்கு வந்துள்ள சினை பெயர்ச்சொல். சினை பெயர்ச்சொல். சினை பெயர்ச்சொல்னு சொன்னா பெயர்ச்சொல்லுக்கு அடிஷனலா வந்தது என்னது? நாய் ஓ. தலை குனிந்து ஓடியது. பெயர் சினை. சினை பெயர். நாய் தலை குனிந்து ஓடியது. இதுல சினை எது வந்திருக்கு? தலை. தலை குனிந்து ஓடியது.
சரி டீச்சர். Right, okay. அடுத்த கேள்வி. 9வது ஒரு பாட்டு பாடுவாயா? இது என்ன வாக்கியம்? ஏவல் வாக்கியமா, கூற்று வாக்கியமா, கலப்பு வாக்கியமா, இல்லாட்டி வினா வாக்கியமா? வினா வாக்கியம். வினா வாக்கியம். வெரி குட். சரி டீச்சர். அடுத்தது 10வது கடைசி. காகம் வடையுடன் பறந்து சென்றது. இங்கு வந்துள்ள வினை சொல் என்னது? என்றது பறந்து சென்றது. அப்ப இதுல வினைச்சொல் சென்றது. சரி டீச்சர். அடுத்தது பார்ப்போம். 10 கேள்வி விட செய்துட்டோம் இந்த பாடத்திலேயே. அடுத்தது ஒத்த சொற்களை இனம் கண்டு தொடர்பு படுத்துவோம். ஒத்த சொற்களை இனம் கண்டு தொடர்பு படுத்துவோம். நீர் என்றது அப்பு, ஒத்த சொல். உணவு என்று சொன்னா ஆகாரம். ஆகாரம். ஆவல் விருப்பம். அவர் விருப்பம். நாய் நாய் ஞாமலி. ஞமலி. தலை சென்னி. சென்னி. ரைட், ஓகே. கொடுங்க. திரும்பி போடலாமா? ஓ, தொடர்பு படுத்துக. ஒத்த சொற்கள். நாய்க்கு ஒத்த சொல் என்னது ஹரிஷ்? நாய்க்கு ஞம்மலி. ஞமலி. ஞமலியில ஞமலி. ஞமலி. குட். சரி டீச்சர்.
ரைட் ஓகே. அடுத்தது சரி பிள்ளையோட சொல்லியிருக்கு. ஆம், சரியாயின் சரி எனவும் பிள்ளையாயின் பிள்ளை எனவும் அடையாளம் போடட்டால் காகம் குயிலின் முட்டையை அடை காக்கும். காகம் வந்து குயிலிட முட்டையை அடை காக்குமா? எஸ், அதுக்கு அடை காக்க தெரியும். சில நேரம் அதோட கூடு மாறி போயும் இருக்கும். சரியா? காகம் வந்து குயிலிட இதுலயே போயிட்டு முட்டையை இட்டுட்டு ரெண்டும் சேர்ந்து வளரும். ஏன் காகம் குயிலும் ரெண்டும் கருப்பு தானே? ஓ, வித்தியாசம் தெரியாது குஞ்சுகள். ஹோட்டலில் பாட்டி வடை சுட்டார். ஹோட்டல்லையா பாட்டி வடை சுட்டவா? இல்ல, பாட்டி வந்து மரத்துக்குள்ள வடை சுட்டவா என்ன? எஸ். காகம் கூடி உண்ணும் பண்பு கொண்டது. கூடி உண்ணும் பண்பு கொண்டதா காகம்? சரி. நாய் விருந்தோம்பல் பண்பில் சிறந்தது. நாய்க்கு பிழை. விருந்தோம்பலை செய்ய தெரியாது. நான் கொடுத்து சாப்பிடவே தெரியாது நாய்க்கு. நாய் காகத்திடம் ஏமாந்தது. ஏமாந்துச்சா? நாய் காகத்திடம் ஏமாந்துச்சா? எஸ், ரைட் ஓகே. இதை செய்யுங்க. சரியாயின் இப்படி போடுங்க ஹரீஷ். இந்த பாருங்க, சரியாயின் சரி எனவும் பிழையாயின் பிழை எனவும் அடையாளம் போடுவோம். விளத்த மட்டும் எழுதுங்க. ஓகேயா? முடிக்கவில்லை. முடிக்க இல்ல. ஆஹ்